Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Just 1,000. நக்ஷத்ரா ப்ரீஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. நாட்கள் இலவச ட்ரையல் உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு மாபெரும் செய்தி. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படம் குறித்த வதந்திகள் காட்டுத்தீயாய் பரவி வருகின்றன. இது மார்வெல் வரலாற்றின் மிக பிரம்மாண்டமான ஒன்றிணைப்பாக இருக்குமா? டிசம்பர் 2020 வெளியீட்டிற்கு முன்னரே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. பல்வேறு குழுக்கள் உச்சகட்ட நாடகம் மற்றும் அசல் அவெஞ்சர்ஸ் குழுவின் சாத்தியமான மீள்வருகை என அனைத்தும் இதில் அடங்கும். டி காஸ்மிக் சர்க்கஸின் அலெக்ஸ் பெரெஸ் ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் 3 தனித்தனி குழுக்கள் இருக்குமாம். ஒவ்வொரு குழுவிற்கும் அதன் சொந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் என்று அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மண்டில் பிரச்சினை தொடர்பாக 2 முக்கிய குழுக்களிடையே பதற்றம் வெடிக்கலாம். இந்த சூழலில் அசல் அவெஞ்சர்ஸ் குழு களமிறங்கும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். அசல் அவெஞ்சர்ஸ் குழு மீண்டும் வரலாம். அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, டோர், பிளாக் விடோ மற்றும் ஹாக் ஆகியோர் மீண்டும் திரும்புவார்களா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். எண்ட்கேம் படத்தில் நடாஷா ரொமானோவ் செய்த தியாகமும் டோனி ஸ்டார்க்கின் வீரமரணமும் நம்மை உலுக்கியது. ஆனால் பன்முக பிரபஞ்ச கருத்து எதிர்பாராத மீள்வருகைகளுக்கும் ஆச்சரியமான தோற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. வரவிருக்கும் அவெஞ்சர்ஸ் படத்தில் 3 குழுக்கள் களத்தில் இருக்கலாம். ஆண்டோனி மேக்கியின் கேப்டன் அமெரிக்கா தலைமையில் சாம் வில்சனின் அவெஞ்சர்ஸ் ஒரு குழுவாக இருக்கும். பக்கி பான்ஸ் தலைமையில் நியூ அவெஞ்சர்ஸ் மற்றொரு குழுவாக செயல்படலாம். இவர்களுடன் அசல் அவெஞ்சர்ஸ் குழுவோ அல்லது அதன் ஒரு பகுதியோ பூமியை காக்க மீண்டும் வரலாம். இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு எதிர்பாராத மற்றும் அற்புதமான தேர்வு. அதே சமயம் கிறிஸ் எவன்ஸ் ஏதேனும் ஒரு வகையில் படத்தில் தோன்றுவார் என்ற ஊகங்கள் தொடர்கின்றன. அவரது ஈடுபாடு குறித்த விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த 2 செய்திகளும் ரசிகர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளன. சி.யூ. வின் அனுபவம் வாய்ந்த இயக்குனர்களான ஜோ மற்றும் அண்டோனி ரூசோ ஆகியோர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை இயக்குகிறார்கள். இது மார்வெலின் மிகவும் லட்சியமான படங்களில் ஒன்றாக உருவாகி வருகிறது. கதை விவரங்கள் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. ரசிகர்கள் டிசம்பர் 18, 2026 அன்று திரையரங்குகளில் வெளியாகும் டூம்ஸ்டே படத்தையும், அதைத் தொடர்ந்து டிசம்பர் 17, 2027 அன்று வெளியாகும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்தையும் தங்கள் நாட்காட்டியில் குறித்துக் கொள்ளலாம். இந்த வதந்திகள் உண்மையானால் மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழையும். அசல் அவெஞ்சர்ஸ் குழுவின் மீள்வருகை, புதிய குழுக்களின் உருவாக்கம் மற்றும் எதிர்பாராத கதாபாத்திர மாற்றங்கள் என அனைத்தும் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும். பன்முக பிரபஞ்சத்தின் தலைவிதி என்னவாகும் என்பதை அறிய நாம் ஆவலுடன் காத்திருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.